கீழ்வேளூர் தொகுதி, அங்க அரசியல் களம் எப்படி இருக்கு? வெறும் தேர்தல் செய்திகளை தாண்டி தரவுகள் நமக்கு என்ன சொல்லுது? வாங்க ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். இங்க இருக்கிற டேட்டாவை வச்சு மக்கள் மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு உண்மையான மக்கள் தலைவர் எப்படி உருவாக முடியும்னு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்க போறோம். சரி, முதல்ல நாம கீழ்வேலூரோட மண்ணை புரிஞ்சுக்கலாம். அங்க இருக்கிற கலை யதார்த்தம் என்ன? இது வெறும் நம்பர்ஸ் பத்தின ஒரு அனாலிசிஸ் இல்ல. இது அந்த மண்ணோட மக்களோட கதை, அவங்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம். அத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இப்ப நீங்க பாக்குறது தமிழ்நாட்டோட வரைபடம். இதுல நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற கீழ்வேளூர் தொகுதியை பாருங்க. இது ஒரு கடற்கரையோர விவசாய பூமி. ஒரு பக்கம் காவேரி டெல்டாவோட உயிர்நாடி, இன்னொரு பக்கம் கடலோட மூச்சுக்காத்து. விவசாயமும் மீன்பிடியும் தான் இந்த இடத்தோட ஆன்மான்னே சொல்லலாம். இந்த அமைவிடம் ஒரு வரம்னாலும் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கு. சரி, இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். இது ஒரு தனித்தொகுதி, அதாவது எஸ்சி ரிசர்வ் கான்ஸ்டிடியூவன்சி. நீங்க இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி இங்க மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 33%, அதாவது 1/3 பங்கு பட்டியலினத்தவர். இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதே சமயம் முஸ்லிம்களும் வன்னிய சமூக மக்களும் இங்க ஒரு முக்கியமான அரசியல் சக்தியா இருக்காங்க. இந்த சமூக அமைப்பு தான் ஒவ்வொரு தேர்தல்லையும் இங்க அரசியல் கணக்குகளை மாத்தி எழுதுது. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வித்தியாசத்தை பாருங்க. தமிழ்நாடோட மாநில சராசரியை விட நாகப்பட்டினம் மாவட்டம் பின்தங்கி இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது கல்வி, சுகாதாரம், வருமானம், இதுலெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கலங்கிறத காட்டுது. இதத்தான் நாம உராய்வுன்னு சொல்றோம். மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில உணர்ற உண்மையான வழி இதுதான். ஒவ்வொரு நாளும் அவங்க சந்திக்கிற வாய்ப்பு மறுப்பு. நம்ம முன்னாடி பார்த்தோமே, அந்த உராய்வு அது இங்க 3 பெரிய பிரச்சனையா வெடிக்குது. 1, தண்ணீர் பஞ்சம். இது விவசாயிகளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குது. 2வது, தொழில் வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. இது இளைஞர்களோட கனவுகளையே சிதைக்குது. 3வது, இதோட நேரடி விளைவு, இளைஞர்கள் கிட்ட வேலையில்லா திண்டாட்டம். இதுதான் கீழ்வேளூர் மக்களோட இதயத்துல இருக்கிற வழி. நம்ம அரசியல் சாசனம் கண்ணியம், சம வாய்ப்பு மாதிரியான விழுமியங்களை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில தகவல்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட பேசுறது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த வழி. சரி, கள நிலவரம் என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப மக்கள் அவங்களோட வாக்குகள் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். அந்த எண்கள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குது? வாங்க அந்த டேட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற மக்களின் மன ஓட்டத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல் சிக்னல் ரொம்ப முக்கியமான சிக்னல். ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. 2011ல கிட்டத்தட்ட 86% மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா 2021ல அது 80%க்கும் கீழே, அதாவது 29.5% குறைஞ்சிருக்கு. இது வெறும் நம்பர் குறைஞ்சதில்ல, மக்களோட குரல் கொஞ்சம் கொஞ்சமா மௌனமாகுதுன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் அக்கறையின்மையா இல்ல ஏமாற்றமா? மக்கள் சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துடாங்களா? அடுத்த சிக்னல் வாக்கு சதவீதத்துல நடந்திருக்கிற பெரிய மாற்றம். 2016 தேர்தல பாருங்க. திமுக 45% ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. ஆனா 5 வருஷம் கழிச்சு 2021ல சிபிஐஎம் கிட்டத்தட்ட 48% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டியா பாமக 36% ஓட்டு வாங்குறாங்க. இது என்ன சொல்லுது? வாக்காளர்கள் ஒரே கட்சிக்கு விசுவாசமா இல்ல, களம் ரொம்பவே போட்டி நிறைஞ்சதா மாறிடுச்சு. மக்கள் ஒரு மாற்றத்தை தேடுறாங்கன்னு இது தெளிவா காட்டுது. இன்னும் சமீபத்திய டேட்டாவை பார்க்கலாம். இப்போ நடந்த 2024 எம்பி எலெக்ஷன்ல வாக்குகள் இன்னும் அதிகமா சிதறி இருக்கு. சிபிஐஎம் தான் முன்னணியில இருக்கிறாங்க. ஆனா அதிமுக, நாம் தமிழர் கட்சி, ஏன் பாஜக கூட கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் வாங்குற ஓட்டுகள் அதிகமாகிறது ஒரு முக்கியமான சிக்னல். அதாவது மக்கள் புது மாற்றுக்களை தேடுறாங்க. இது அரசியல் களத்தை கணிக்க முடியாத அளவுக்கு மாத்திக்கிட்டு வருது. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு கதை சொல்லுது. ஆனா இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? எதை இந்த அதிருப்தியை உருவாக்குது? ஏன் இந்த விரக்தி தொடர்ந்து நீடிக்குது? நாம இங்க தனிப்பட்ட தலைவர்களையோ கட்சிகளையோ குறை சொல்ல போறதில்ல. சிஸ்டம்ல இருக்கிற ஆழமான பிரச்சனைகளை தான் அலச போறோம். மக்களோட இந்த விரக்திக்கு 4 முக்கிய காரணங்களை சொல்லலாம். 1, வளர்ச்சி பாதையில இருக்கிற இடைவெளி, அதாவது வாய்ப்பு மறுப்பு. 2வது, நலத்திட்ட சோர்வு, அதாவது வாக்குறுதிகள் நிறையா வருது, ஆனா எதுவும் கைக்கு வந்து சேரலங்கிற சலிப்பு. 3வது, வேலையில்லா திண்டாட்டம். இது இளைஞர்களோட சக்தியை வீணடிக்குது. 4வது, மாறி வரும் சாதி சமன்பாடுகள். பழைய கூட்டணிகள் உடைஞ்சு புது கணக்குகள் உருவாகுது. நலத்திட்ட சோர்வுன்னு சொன்னனே, அதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். ஒரு ஹெக்டருக்கு 13,500 ரூபாய் விவசாய நிவாரணம்னு அறிவிக்கிறாங்க. இதுதான் வாக்குறுதி. நிஜம் என்ன? மாச கணக்கா விவசாயிகள் அந்த பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு தாமதம் இல்ல, இது மக்கள் மேலையும் சிஸ்டம் மேலையும் இருக்கிற நம்பிக்கையே உடைக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது.
இந்த விரக்தி தொகுதி முழுக்க ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. உதாரணமா திருமாறுகள் பகுதியில பயிர் சேதத்துக்கு இன்னும் நஷ்ட ஈடும் வரலைங்கிறது பெரிய பிரச்சனை. அக்கரைப்பேட்டையில மீனவர்களுக்கு மானியம், துறைமுக வசதி இதுதான் அவசர தேவை. கீழ்வேலூர் டவுன்ல விளைபொருளை சந்தைக்கு கொண்டு போக சரியான ரோடு வசதி இல்லைங்கிறது பெரிய குறை. ஆக மக்களோட கோவத்துக்கு பின்னாடி அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் தான் இருக்கு. ஓகே, பிரச்சனைகள் என்ன, அதுக்கான மூலக்காரணம் என்னன்னு ஆழமா அலசிட்டோம். ஆனா பிரச்சனைய மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது, அதுக்கு தீர்வு என்ன அதையும் பார்க்கணும். இது வெறும் குறைகளை சுட்டிக்காட்டுறதுக்கான ஒரு ஆய்வு இல்ல, இது ஒரு தெளிவான செயல் திட்டம். நிர்வாகத்தை எப்படி சரி செய்யலான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட். முதல் திட்டம் பாசன வசதி. 30 கோடி ரூபாய் முதலீட்ல பாசன கட்டமைப்பை மேம்படுத்தணும். இதனால என்ன பயன்? உடனடியா 10,000 ஏக்கருக்கு மேல பாசன வசதி கிடைக்கும். விவசாயிகளோட வருமானம் உயரும். தண்ணீர் பிரச்சனைக்கு இது ஒரு நேரடியான தீர்வு. 2வது திட்டம் விவசாய பொருட்கள் பதப்படுத்தும் பூங்கா. 25 கோடி ரூபாய் முதலீடு. இதோட நோக்கம் என்ன? வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறது. இது மூலமா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும். 5000 விவசாயிகளுக்கும் ஆதரவா இருக்கும். இளைஞர்கள் வெளியூருக்கு வேலை தேடி போறத இது தடுக்கும். 3வது திட்டம் கிராமப்புற சாலைகள். 15 கோடி ரூபாயில கிராமத்து சாலைகளை சரி பண்ணணும். இதனால என்ன நடக்கும்? விவசாயிகள் அவங்க விளைபொருளை சுலபமா சந்தைக்கு கொண்டு போக முடியும். வண்டி செலவு குறையும். நல்ல விலை கிடைக்கும். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே பயனளிக்கும். ஆனா இந்த பெரிய திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான வேலையை செஞ்சாகணும். அதுதான் நம்பிக்கைக்கான முன்பணம். அதாவது முதல் 90 நாட்களுக்குள்ள விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பயிர் நிவாரணத் தொகை, மத்த நலத்திட்ட உதவிகள்னு பாக்கியில இருக்கிற எல்லாத்தையும் உடனே கொடுக்கணும். இது வெறும் பணத்தை கொடுக்கிற விஷயம் இல்ல, இது உடைஞ்சு போன நம்பிக்கையே திரும்ப கட்டுறதுக்கான முதல் படி. நாங்க சொல்றத செய்வோன்னு நிரூபிக்கிற ஒரு செயல். இந்த திட்டங்கள் எல்லாம் பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இந்த ப்ளூ பிரிண்ட்டை நிஜமா மாத்துறதுக்கு எப்படி? வெறும் வாக்குறுதிகளை தாண்டி இத ஒரு செயல் திட்டமா மாத்துறது தான் இங்க இருக்கிற சவால். இதுதான் ஒரு புதிய மக்கள் சார்ந்த நிர்வாகத்துக்கான பாதை. இந்த பகுப்பாய்வோட மொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம். வெற்றிங்கிறது மேடையில முழங்குறதுல இல்ல, அத மக்களோட பிரச்சனைகளுக்கு சின்ன சின்னதா ஆனா உறுதியான தீர்வுகளை கொடுக்கறதுல இருக்கு. வெறும் வார்த்தைகளை விட செயல்கள் தான் முக்கியம். அதே நேரத்துல இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் போது ஒவ்வொரு தனிநபரோட தனிப்பட்ட தகவல்களையும் நாம மதிக்கணும். அவங்களோட சம்மதம் இல்லாம எதையும் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு இந்தியாவுடைய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மாதிரியான சட்டங்கள் சரியான வழிகாட்டுதலை கொடுக்குது. களம் மாறிடுச்சு. பழைய கட்சி விசுவாசம் எல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. வளர்ச்சி வேணுங்கிற மக்களின் குரல் ஓங்கி ஒலிக்குது. அவங்களுக்கு தேவை வாக்குறுதிகள் இல்ல, தீர்வுகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு உண்மையான மக்கள் தலைவர் என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு பதில் தேர்றதுதான் அடுத்த கட்டம். இந்த தரவுகளின் அடிப்படையிலான பார்வை உங்களுக்கு புதிய யோசனைகளை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராக உருவாகி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 08042041600. Purpose beyond politics.